ஹாய் நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் பிரச்சனைகளை சந்திப்பதற்கான முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய மனசு தான். நம்முடைய மனசு விரும்புறதெல்லாம் நம்ம பண்றது தான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருது. நிறைய நேரங்கள் நம்ம யோசிக்கிறோம், சே இந்த காரியத்தை நம்ம பண்ணாமல் இருந்திருக்கலாம், நம்ம மனசுக்கு பிடிச்சி இந்த காரியத்தை பண்ணோம், ஆனால் அதனால இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கே அப்படின்னு சொல்லி பல வாழ்க்கையிலே மனசுக்கு விரும்பி நம்ம எடுத்த பல முடிவுகளை குறித்து பிற்காலங்களிலே நாம் வருத்தப்படுவதுண்டு. ஏன்னா நம்ம மனசு விரும்புகிற எல்லாமே சரியாக இருக்காது. அப்போ எது சரியான காரியம்? அதான் வசனத்தில் வாசிக்கிறோம், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்கு எது பிரியம் அப்படிங்கிற அறிவு நமக்கு அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். அப்படியே நம்ம மனசு எப்படிப்பட்ட மனசாக மாறணும்? நம்ம விரும்புகிற காரியங்களை செய்கிறதா அல்ல, நம்முடைய மனசு விரும்புகிற காரியங்களை செய்கிறதா அல்ல, எது தேவனுடைய பார்வையிலே பிரியம், எது தேவனுக்கு பிரியம் அப்படிங்கிறத நம்ம அறிஞ்சு செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனசு புதிதாகணும். இன்னைக்கு பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமா? வருங்காலங்களில் பிரச்சனைகளை தவிர்க்க வேண்டுமா? அல்லது இப்போ நம்ம சந்தித்து கொண்டிருக்கிற நெருக்கடிகளிலிருந்து வெளிவர வேண்டுமா? நாம் செய்ய வேண்டிய ஒரே காரியம், மனசு விரும்புறதை செய்யாம மனசை எது தேவனுக்கு பிரியமோ அதை செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனதை மாற்றுவது தான் எல்லா பிரச்சனையிலிருந்து வெளிவருவதற்கான ஒரே ஒரு தீர்வாக இருக்க முடியும். அதனால் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வோம், தேவனுக்கு பிரியமானதை அறிந்து கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையிலே சுமூகமான சந்தோஷமான வாழ்க்கை வாழ நமக்கு உதவி செய்வார்.